வணக்கம். ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட மக்ரூனி செய்ய வந்திருக்கேன். ஓகேங்களா, இது பேச்சுலர்ஸ் ரூம். பார்த்துங்க, பேச்சுலர்ஸ் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே எப்படியே தெரியும், இருந்தாலும் காட்டிடுறேன். ஓகே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க நீங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள். இங்கே பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அப்பா அப்போவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனால் இப்படி ஆழமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் இங்கே செஃப்பு, எனக்காக உதவி பண்ண வந்து. அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா அவன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்கள் படித்து உள்போம் சொல்லித்தராரு. ஆனால் மக்ரூனி செய்யறது எப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்துட்டு வர்றாரு. மகேஸ்வரன் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னன்னா உங்களுக்கே தெரியாது. பேர் வந்து மக்ரூனி. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மக்ரோனி நம்ம பாஸ்தா கூட இதில் பண்ணலாம். ஓகேங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மக்ரூனி. அதாவது எனக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது, இது என்ன பண்ணணும்னு தெரியும், அது என்ன விதத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்து இதில் நான் கழுவிட்டு வந்து வச்சுருக்கேன். மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த சொல்லுவார். சொல்லுங்கள் உமர், என்ன விஷயம் சொல்லுங்கள். நம்ம சொன்ன மாதிரி தான் மக்ரூனி பண்ண போகிறோம். மக்ரூனிக்கு முதல் வந்து ஆயில், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் தரலாம், தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு இது பண்ணியிருக்கோம், கலந்துருக்கோம். அது போக பட்டை இலக்கிராம்லாம் போட்டு நம்ம வதக்கியாச்சு. 1 hour later. ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் அந்த எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாமே வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர், அதாவது மசாலா பவுடர், 3 hours later. அந்த பவுடர் தான் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் நாங்கள் என்ன போட்டோன்னு. அதில் வந்து மிளகுத்தூள் போட்டோம், மஞ்சள் தூள் போட்டோம், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டோம். உங்ககிட்ட வந்து மேகி மசாலா இருந்தால் கூட நீங்கள் அது போடணும். சரியா, நம்மக்கிட்ட இருந்த விஷயம் நம்ம போட்டோம். இதுலேயே வந்து ஒரு காரணம், உப்பு போடணும். உப்பு போடலைன்னா அது சப்புன்னு ஆயிடும். அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணணும், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும். உமர் உங்களால் டேஸ்ட் பண்ண சொல்ல முடியுமா? நான் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு கொஞ்சம் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்கும்போது உப்பு காரம் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. கொஞ்சம் உப்பு தேவைப்படாது, போதுமான காரம் அதிகமாக இருக்குது. காரம் ஓகே. எவ்வளோ கரண்டி போட்டீங்க? தேவையான அளவுக்கு போட்டேன். தேவையான அளவு எத்தனை? தேவையில்லாமல் போட்டுருக்கு. எத்தனை ஸ்பூன்? அது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சால்ட்டு போடுறாங்க. நீங்கள் வேணும்னா கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். கல்லுப்பு உடம்புக்கு நல்லதுங்க. கல்லுப்பு உடம்புக்கு நல்லது. மணலுப்பு வந்து உங்களுக்கு வந்து இதுதான் இருக்கும். அதுக்குன்னு தெரிஞ்சு கல்லடிக்க போட்டுறாதீங்க, ஃபுல்லாக கல்லாயிடும். இவனை பார்த்துருக்கேன். வாங்கிக்கடா புள்ள, வாழ்க்கையில பொழப்ப நம்பி போனவன் பொழைச்சிக்கிருவேன், பொண்ணை நம்பி போனவன் புதஞ்சிருவேன். இவன் வந்து சும்மா அப்படிதான் பேசுவான், நீங்களா கண்டுக்காதீங்க. நம்ம மக்ரூனி போகணும் வாங்க, மக்ரூனி பார்ப்போம். உமர் கொஞ்சம் வெதிக்கணும் உமர், சரியா? அது எடுத்த உடனே வந்து உப்புலாம் கரியாது, அப்போ ஓகே கொஞ்சம் வைக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வில் பேக். ஓகே, ஆஃப்டர் மக்ரூனி வில் ஃபினிஷ், வில் கெட் பேக். வச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். செம்மையாக வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம திறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கலாம். சண்டே அப்படியே மக்ரூனியோட முடிஞ்சிருச்சு. அடுத்த சண்டேல வந்து ஒரு நல்ல நான்வெஜ்ஜோட சமைச்சு
வீடியோ வந்து இப்போ நாங்கள் இதை நிறைவேற்றிட்டோம். நம்ம தான் ஆமாம், நம்ம தான். நம்ம தான் பாய் காய்ஸ். Bye.